ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பிளேனை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளேனை வந்து நான் வந்து சப்டிவைட் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து நான் ஒரு 10 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு ஸோ பிளேனையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பார்ட்டிகல்ஸ் டேப் போயிட்டு இதில் வந்து ப்ளஸ் கொடுத்து ஹேர் பார்ட்டிகளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் ரெண்டர்ஸுங்கிறதுல ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸில் வந்து நான் இந்த ஸ்பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேருக்கு பதிலாக இந்த ஸ்பியர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து நிறையா வந்து கல்லுலாம் வந்து கிரியேட் பண்ணோம், சின்ன சின்ன கல்லாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கல், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி கல், அதுக்கப்புறம் கிராஸ் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து இதில் ஈஸியாகவே கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதோட சீட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்பேரோட சைஸையும் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கூட பண்ணலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.